லேடி போய் முத்தம் தூருப்போ. லேட்டி நீ முத்தம் மட்டும் நீ தூருட்டி. அம்மா சொல்ல வேற எல்லா வேலையும் நானே செஞ்சிடேன்டி. ப்ளீஸ் எனக்கு தூக்கவே தெரியாதுடி. ஏன் தூத்து பழம் எப்படி டெய்லி என்னையே வேலை வாங்கிட்டு இருந்திருக்கான்னு பார்த்துக்க. லேட்டி ப்ளீஸ் டி மகி, உண்மையாவே நான் அம்மா என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் டி. அப்படியா செய்வியா? அதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னியேனா இருக்கு பாரு. பாவம் பார்த்து தான் போய் செய்ய. ஏதோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். எம்மா அதை குனிஞ்சு எவனால பெருக்க முடியும்? பெருக்க பெருக்க மரத்துல இருந்து இலையா விழுந்துட்டு இருக்கோம். திரும்ப பெருக்கணும். எம்மா நம்ம பெருக்கி முடியறதுக்குள்ள விடிஞ்சிரும். அதுக்குள்ள பெருக்கிட்டியா? ஆமா, பின்ன அதை பெருக்கிறதுக்கு 900 மணிக்கு ஆகும். நீ ஒருத்தி. அது எப்படி டி? நான் மட்டும் பெருக்குனா யாராவும் கையெல்லாம் வலிக்குது. இலை வேற மரத்துல இருந்து விழுந்துட்டே இருக்கும். அது எப்படி நீ இவ்வளவு நேரத்துல முடிச்சுட்டாட்டி? டெய்லி வேலை செய்யணும். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சா இப்படிதான். மகி மகி எம்மையா லேட்டி மகி, இந்த முருங்கையில வளர்த்தி உருவித்தா மோள என் பொண்ணு மோவல. ஏம்மா பேருங்க அந்தால. ஏன் அவள்கிட்ட சொல்ல மாட்டியலோ? லேட்டி அக்கா அவளை முத்தத்தையும் தூத்து எடுத்துருக்காளாட்டி. பாவம். ஆமா தூத்து கிழிச்சா. இதுல பாவம் வேற உங்களுக்கு. லேட்டி நான் இப்ப பாத்துட்டு தான் வந்தேன். அண்ணா தூத்துருக்கா? ஆமா அவ தூத்தா. நான் இப்ப தூத்துட்டு வந்தேன். நீ தூத்தியா? ஆமா அவதான் சொன்னா. மகி இந்த ஒரு வேலையை நீயே செஞ்சிருட்டி. அம்மா சொல்ல எல்லா வேலையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இப்ப அமைதியா நிக்கிற பாருங்க. எடி சாமி தங்கச்சியா தூத்தா? நீ தூக்கலையாப்போ? அம்மா அது குனிஞ்சு தூக்க கஷ்டமா இருக்குமா, அதாம்மா அவட்ட சொன்னேன். சரி சொன்னல, இப்ப நான் அவள்கிட்ட வேலை சொல்லும் போது அம்மா நான் செய்யன்னு சொல்லி வாங்க வேண்டியதானடி. அவ செஞ்சா செய்யட்டுன்னு தாம்மா அமைதியாவே இருந்தேன். ஆமா செய்வாவ. உனக்கு முத்தத்தையும் தூத்து தந்துட்டு வேலையும் செய்வாவ. பெயரந்தல பிடிடி சீக்கிரம் அவளத்தையும் உருவி தந்திருக்கணும். அங்க அடுப்பு சும்மா இருக்கு. சரிம்மா. எம்மா டியூஷனுக்கு கேட்டம்லாமா? அவளத்தையும் ஃபர்ஸ்ட் உருவு. டியூஷனுக்கு விடலாம். அப்பாட்ட நேத்து சொன்னேன். அவ சரின்னு சொல்லியிருக்கா வெட்டி. அங்க ஒரு பிள்ளைகிட்ட கேட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் உருவித்தா நான் உன்னோட சொன்னேன். அப்படியாம்மா? அப்பா ஓகே சொல்லிட்டாங்களா? சரி சரி நான் இப்பவே உருவி தரேன். லேட்டி மகி டியூஷனுக்கு அப்பா ஓகே சொல்லியிருக்காவ பத்தியா? ஆமாட்டி அப்பா ஓகே சொன்னாலும் அம்மா எப்படிதான் சொல்லிச்சுன்னு தெரியலையே. எப்படினாலும் 700 ரூபாயாவது கேட்க மாட்டாவளாட்டி. கண்டிப்பா அம்மா இதுக்கு சம்மதிச்சிருக்கே மாட்டாவ. எப்படி? அது என்னதோ தெரியல. லேட்டி 2 பேரையும் ஒருவேளை விடுவாவளா இருக்குமோ? உனக்கு இப்ப ஆசை வந்திருக்குமே டியூஷன். உடனே அந்த அடுத்த தெருல வனஜாக்கா எடுக்காவல்ல, அந்த டியூஷன்ல விடுவாவளா இருக்குமோ? அங்க நல்லா ஜாலியா இருக்குமாம் டி. அது உனக்கு எப்படி தெரியும் அங்க நல்லா ஜாலியா இருக்கும்னு? லேட்டி பிந்து அங்க டியூஷனுக்கு போறாளாம் டி. பிந்துவா? அவ நல்லா தரடி படிக்க போறா. எதுக்கு அங்க போறாவா? அவ ஒரு நாள் கிராமர்ல ஏதோ டவுட்னு அந்த அக்காள்கிட்ட போய் கேட்டாளாம் டி. அந்த அக்கா சொன்னாவளாம், அது நீ நல்லா தானமா படிக்கா, நீ ரூபா ஒன்றும் தராட்டாலும் பரவாயில்ல, நீ டியூஷனுக்கு டெய்லி வா, வந்து டவுட் ஆனதெல்லாம் படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காவ டி. நல்ல அக்கா தான் பத்தியா? அப்போ நம்மளுக்கும் ஒருவேளை அம்மைக்கிட்ட ரூபா வேண்டான்னு சொல்லியிருப்பாவளோ, இல்லைன்னா 2 பேர் வந்தாக்கி ஏதாவது ஆஃபர் மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாவளோ டி. இல்லைன்னா அம்மா விட்ட மாட்டாவளே. என்னதோ தெரில. இரு கொஞ்ச நேரம் பொறு. முருங்கையிலையை உருவிட்டு கேட்டுருவோம். நீயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, அப்போ ஃபாஸ்ட்டாக உருவிடலாம்ல. ஆமாம் உருவாவ பெய்யறந்தால. லேட்டி நான் நாளையிலேருந்து முத்தமே தூத்துறேன். நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாரு. உனக்கு எம்மா சொன்னது ஒரு வசதியாக போச்சு. எதையும் பண்ணிட்டு போ, எனக்கு என்ன. எம்மா இன்னாங்க கீரை உருவியாச்சு. லேட்டி அம்மா இப்போ வருவாவல்ல, அப்போ கேட்போம் என்ன டியூஷனுக்கு எங்கே போகணும், அந்த வனஜாக்கா வீட்லையான்னு கேட்போண்ணே. இரு இரு அம்மா வரட்டு. ஒரு கீரை உருவதுக்கு எம்மா எவ்வளோ நேரம் எடுத்துருக்கா. அவ கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே. அவ இதுதான் சாக்குன்ட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்க. கொண்டாங்க. எம்மா டியூஷனுக்கு ஏதோ கேட்டு வச்சிருக்கேன்னு சொன்னியல்லாமா, எங்கம்மா? ஆமா டி கேட்டு வச்சிருக்கேன். நாளையிலேருந்து டியூஷனுக்கு போவாங்க சரியா? எம்மா 2 பேருமா போகணும்? ஆமா டி 2 பேரும் போய் படிச்சுட்டு வாங்க. அப்புறம் ரூபாய் இல்ல 500 1000 கொடுக்கறதுக்கு நான் என்ன கெட்டியா வச்சிருக்கேன். அப்படி இப்படி என்னையா பரவாயில்ல. இப்ப 2 பேரையும் போங்கன்னு சொல்றியா? ஆமாட்டி 2 பேரும் போங்க. ஃப்ரீ தானே மக்களே. எம்மா அந்த அக்கா ரூபா வேண்டாம்னு சொல்லிட்டாவளா? ஆமாட்டி ரூபா வேண்டான்னு சொன்னா. நான் கூப்பிட்டு பேசியாச்சு. ஏம்மா அது எப்படிமா அந்த அக்கா வாங்காம இருப்பாவ? அந்த அக்கா நிறைய ரூபா எல்லாத்துட்டையும் வாங்காவலாம்ல. அதுவும் நாங்க 2 பேர் போனா எப்படிமா? அவ எங்கிட்ட டியூஷன் எடுக்கா. இப்போதானே நானே பேசிட்டு வந்திருக்கேன். அவ இனிமே தானே டியூஷன் எடுக்கணும். இனிமே தான் எடுக்கணுமா? ஏம்மா அப்ப அந்த வனஜாக்கா இல்லையா? அவளுக்கு எங்க ரூபா கொடுத்து தீர்மாட்டி. நம்ம லின்சிட்ட நாளையில இருந்து டியூஷனுக்கு வாங்கட்டி. நான் பேசியாச்சு. லின்சிட்டையா?
புறம் அந்த வனத்தேட்ட அனுப்பி நினைச்சிட்டு இருந்தேலாட்டி அங்கே ஒரே பேச்சு விளையாட்டம் தானே நடக்குவான். அது லின்சி காலேஜ் ஏதோ படிச்சிருக்கலாம்லாட்டி அவன் நல்லா படிப்பாளாம் டி. அம்மா நான் டியூஷனுக்கே போகலம்மா, நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிட்டேன். சும்மாவே அந்த லின்சி யாரை எப்போ போட்டு கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்கக்கூடியவா, அவளுக்கு வாய் சும்மாவே இருக்காது. அவள்கிட்ட போய் அனுப்புறியலேம்மா. இல்லாட்டி நான் சொல்லியாச்சு அவட்ட, நாளையிலேருந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே சாயந்தரம் டியூஷனுக்கு போயிருக்கணும். புரியுவா? சரிம்மா. ஃபர்ஸ்ட் அந்த சீன்ஸு அந்த படத்தை தான் படிச்சிருக்கணும். புரியுவா? ஏம்மா சயின்ஸை இப்படி கொலை பண்ணாதாம்மா. அது என்னதோ ஏதோ ஒன்று. லேட்டி டியூஷனுக்கு கேட்டதே தப்பா போச்சுட்டி. அவ லின்சி அம்மா எப்படி அவ சொல்லி தருவா? அவ ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குறதுக்குனே இருக்காவா. எல்லாம் ஒன்னாலதான் டி. இப்போ ஒன்னால நானும் சேர்ந்து டியூஷனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுல இருந்து நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல வாட்டி, நம்ம போவோம். நம்ம போன உடனே அப்படியே மெதுவா ரெடிஸை கூப்பிடுவோம். அப்படி தெருவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சிடும். நம்ம தெருவிலே ஒரு அக்கா எடுக்காவன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் இங்க வந்துருவா வாட்டி. இங்க பத்தியாமோ இதை வச்சு சூப்பரா விளையாடுவேனே. லட்டி சமி எனக்கும் தருவியாட்டி, சூப்பரா இருக்கும்டி. இதை வச்சு தூக்கிறதுக்கு நல்லா இருக்கும்டி. தருவியாட்டி வாடி இருந்தால ஒரு கீரையை கொஞ்சம் போல உருவி தாட்டி சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொன்னதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியாட்டி நீ. இப்ப இதுக்கு மட்டும் வாரியா நீ? தொட்டியனா அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி, தரமாட்டால தராத. காலையில 5 மணிக்கே அந்த குளிரில் போய் முத்தம் தூத்துட்டுரு. போமா போ. அந்த குளிரலையா